விளக்கு மாவு செய்யறதுக்கு 2 காப்படி பச்சரிசியை தண்ணியில் கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஊறினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு இப்போ ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஒரு அரை மணி நேரம் உணர வச்சுட்டேன். இப்போ உணர்ந்த அரிசியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே ஒரு 10 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அரைச்ச மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேங்க. சளிச்சதில் ஒரு 2 கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம விளக்கு மாவு பிடிக்கும்போது கூட தேவைப்படும். இப்போது அரிசி எடுத்த அதே காப்படியில் 1/4 காப்படி சர்க்கரை, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பாகு பதம் பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை கொதித்து வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இது கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். நல்லா பிசுன்னு இருக்குது, ஆனால் கம்பி ஃபார்ம் ஆகலை. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சளிச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து கிளறிக்கலாம். இது ஆறிடுச்சிங்கிறதுனால நல்லா கை வச்சு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மாவு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து பிடிச்சிக்கலாங்க. மொத்தத்தையும் கொட்டிட்டோம்னாக்கா கொல கொலன்னு ஆகிடும். இந்த மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க.